ஹே காய்ஸ், இனி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா முத்து என்கிற காட்டான் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரு டீசர் வந்து நான் பார்த்தே ஆகணும்னு என்னை ஈர்த்தது வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து இந்த படத்தோட டைரக்டர் மணிகண்டன். அவர் வந்து அவ்வளோ ஒரு அழகான கிரியேட்டர். அவர் படத்தில் அந்த பேசுகிற கண்டென்ட் வந்து காலத்துக்கும் நின்று பேசுன்ற மாதிரி. இப்போ காக்கா முட்டை எடுத்துக்கோங்க, ஆண்டவன் கட்டளை எடுத்துக்கோங்க, கடைசி விவசாயி, பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த டீசரோட தம்ப்நெயில். அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் இந்த படத்தோட லீட் ரோலு. அவருடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டு, அது சிரிச்ச மணிக்கு இருக்குது, துண்டிக்கப்பட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதுவும் டைரக்டர் வர மணிகண்டன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தே ஆடணும்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். அதுவும் 59 செகண்ட்ஸ் தான் டீசர். லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், அதெல்லாம் ரியாக்ஷன் முடிச்சு பேசுவோம். என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரிச்சு வெளியே வானே. சொல்லிட்டே இருக்க. இது என் தலைடா. முண்டத்தை நீங்க தான்டா தேடணும். எங்கேயாவது பாத்தீங்களா? நேரம் இல்லை பாரு. தேடு தேடு. ஊர்ல தேடு, காட்டுல தேடு, மலையில தேடு, கடல்ல தேடு. ஆனா தேடினா மட்டும் காட்டான் கிடைச்சிருவானா? நீங்க காட்டான தெரியலடா, காட்டான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். டேய், ஆல்ரைட். அதாவது இந்த படத்தோட ஹீரோவுடைய தலை துண்டிக்கப்பட்டு போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. உடம்பை வந்து அவங்க தேடணும். அதுதான் கதை. இந்த ஆள் மணிகண்டன் வந்து எப்படி சொல்கிறதுங்க, விடுங்க, அவரை பற்றி பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன். டீசர் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 59 செகண்டுக்குள்ளே இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது, இதான் கதை, நீ வந்து இதுதான் பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த ஒரு கட்ஸோட சொல்கிறாரு பார்த்தீங்களா ஒரு டீசர்லேயே. அதுதாங்க அந்த ஆள் வந்து, அந்த ஆளுன்றது வந்து நான் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் கிடையாது, ஒரு எமோஷனில் நான் சொல்கிறேன். வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிரியேட்டருங்க. அதுவும் என்ன சொல்கிறது தெரில, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அதுவுமே வந்து நீங்கள் வந்து காட்டான தேடல, காட்டான் தான் உங்களை தேடுறான் அப்படின்னு சொல்லி விஜய்ஸை வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து இந்த படத்தில் ஜாக்கி ஷ்ராஃப் தான் வில்லனாக பண்ணுறாரு. ஜாக்கி ஷ்ராஃபை கேஸ்ட் பண்ண உடனே வந்து மணிகண்டன் அவர்களை கமர்ஷியல் பக்கம் போகிறாரா இவர், என்ன காசை வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டென்ட் தான் படத்தில், தலைவன் படத்தில் கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 59 செகண்டில் காமிச்சிட்டாருங்க. மணிகண்டன் சார் மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வரணுங்க. இந்த சின்ன சின்ன படைப்புகள், ரொம்ப அழகான படைப்புகளை வச்சுட்டு சான்ஸ் கிடைக்காம இருக்கிறாங்க. அது வந்து அவங்களால ஈஸியாகவும் வர முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கை அவங்கள வழிநடத்துறதுக்கு தேவைப்படுது இந்த சினி இண்டஸ்ட்ரியில். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து சமுத்திரகனி சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சுதீர் ஸ்ரீனிவாசன் ப்ரோ கூட பேசியிருப்பாங்க. அதில் வந்து அவர் ரொம்ப அழகான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் வந்து வளர்கிறதுக்கும் அவங்களோட படம் வந்து வெளியே தேடுறதுக்கும் ஒரு ஸ்டார் தேவைப்படுறாங்க. ஒன்று அந்த பெரிய ஸ்டார் வந்து அந்த படத்தில் நடிக்கணும், இல்லைனா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் வெளியே வர முடியுன்ற மாதிரி ஒரு ஹார்ஷான ஒரு ட்ரூத்தையும் ஒரு ஃபேக்டையுமே சொல்லியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தில் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சு எஸ்கே அவர்களையும் விஜய் சேதுபதி அவர்களையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த ஒர்க்ஸ் வந்து பெரிய விஷயங்க அது. ஏன்னா விஜய்ஸ் வந்து மணிகண்டன் சார் கூட பண்ணுற 3வது படம் இது. ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, அப்புறமா இப்போ இந்த படம் முத்து என்கிற காட்டான். கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டர் வந்து அதில் நடிக்கிறதுக்கே யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடித்து அந்த படம் வந்து இன்றைக்குமே நிறைய ரீச் கிடைக்கலனாலுமே சில பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கு அந்த படம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் விஜய் சார்களை பாராட்டுறேன். அண்ட் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர் வந்து இப்போது தாய்க்கிலன்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன். அவர் மேலே எஸ்கே வச்ச அந்த ஹோப், அந்த ட்ரஸ்ட்டு வந்து நமக்கு அவரோட செயல்பாடுகளே தெரியுது. ஏன்னா வந்து தாய்க்கிழை படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சேயோன்னு ஒரு படம் நான் இந்த டைரக்டர் கூட தான் பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் சேயோனுக்கு அப்புறம் என்னோட அடுத்த படமுமே சிவகுமார் முருகேசன் கூட தான் பண்ண போகிறேன்றதையும் ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸோட கிரியேஷன்ஸை வந்து வளர்த்து விடுறதுல இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கண்டென்ட் வைஸ் என்றைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரி தாங்க. என்னதான் வந்து 1000 கோடி நம்ம வசூல் அடிக்கல இன்னும் அப்படின்னாலுமே கண்டென்ட்டில் நம்மளை அடிச்சிக்க முடியாது. மற்ற இண்டஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ ஒரு 3 ஐட்டம் சாங்கு ஒரு 5 ஃபைட் சீனை வச்சுட்டு 1000 கோடி வசூல் அடிச்சிட்டோன்ற மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. கண்டென்ட் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. கண்டென்ட் நம்ம தான். 1000 கோடி வசூல் வச்ச படங்கள் நம்மகிட்ட இல்லைனாலுமே
1000 கோடி மனசில் இடம் பிடிச்ச படங்கள் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து தமிழ் சினிமா இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஸோ இந்த ஒரு டீசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது March 27. ஸோ பார்க்கணுங்க, கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே, ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இதை வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.